வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரக்ஸ் தயாரிக்க எவ்வளோ காலங்கள் ஆகிறது, எவ்வளோ செலவாகிறது. 10லேருந்து 12 வருடங்கள் ஆகும். இதுக்கான செலவு $1 பில்லியன் ஆகும் ஒரு மருந்து தயாரிக்கிறதுக்கு. இதை பற்றி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து டிசீஸை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது. மருத்துவர்கள்லாம் சேர்ந்து எந்த டிசீஸ்க்கு நம்ம மருந்து தயாரிக்க போகிறோம்னு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு கேன்சர், ஃபீவர், இப்படி எதுக்கு நம்ம மருந்து தயாரிக்க போகிறோம்னு சூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் செகண்ட் வந்து டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன். டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன் இந்த நோய் வரத்துக்கு காரணமாக இருந்த காரணிகள், அதாவது ப்ரோட்டீன்ஸ், கெமிக்கல்ஸ் ஆர் ஜீன், இப்படி எது இதுக்கு வரத்துக்கு ரீசனாக இருந்துச்சுன்னு அதை தெரிஞ்சுப்பாங்க. தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா லீட் காம்பவுண்ட். லீட் காம்பவுண்ட் அப்படின்னா என்னென்னா, இந்த நோய் வரத்துக்கு காரணமாக இருந்த ப்ரோட்டீன் அண்ட் ஜீனுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய நிறைய காம்போனன்ட்ஸை சோதிச்சு அதில் எது சிறந்ததாக இருக்குது அப்படின்னு ஆயிரக்கணக்கில் சோதிப்பாங்க. அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்டிமைசேஷன் பண்ணுவாங்க. ஆப்டிமைசேஷன் அப்படின்னா மேம்படுத்துதல். இது மேலே சக்தி வாய்ந்ததாகவும் இதுக்கு எதுவும் சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிட்டு தான் ப்ரீ கிளினிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. ப்ரீ கிளினிக்கல் டெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, அனிமல்ஸ்க்கு டெஸ்ட்டு பண்ணிவிட்டு இது சேஃபாக இருந்தால் அதுக்கப்புறம் தான் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்க்கு போவாங்க. கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படின்னா ஹியூமனுக்கு டெஸ்ட் பண்ணுறது. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அப்படின்னு 3 டைப்பில் பண்ணுவாங்க. ஃபேஸ் 1 அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பர்சனுக்கு மட்டும் வாலண்டியர்ஸாக வருவாங்க. அவங்களுக்கு மட்டும் இதை செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு 20 to 50 மெம்பர்ஸ் கிட்ட. அதுக்கப்புறம் ஃபேஸ் 2ல் அப்படின்னா ஒரு 100 to 500. ஃபேஸ் 3ல் ஒரு 1000 to ஒரு லாங் பீப்புள், நிறைய பீப்புளுக்கு இதை செக் பண்ணி சோதித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டை இந்த காம்போனன்ட்ஸ் இதோட பற்றி எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிவிட்டு அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும். மார்க்கெட்டுக்குள்ளே ஃபார்மசி மூலமும் டாக்டர்ஸ் மூலமும் தான் மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அது எவ்வளோ சைடு எஃபெக்ட் இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுதா, இதுலேருந்து இப்போ ஃபீவராக இருந்தால் அது வந்து க்யூர் ஆகுதா, எத்தனை நாளில் க்யூர் ஆகுது அப்படின்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங் எல்லாமே நடக்கும். இதில் டேப்லெட்ஸாகவும் கேப்சூல்ஸ் எப்படி வந்து இதை உற்பத்தி பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே விடுவாங்க. இது மாதிரி நல்ல யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் டெக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.